அவர்கள் குடித்துக் கொண்டிருக்கிற தண்ணீர் தொட்டியில கடந்த 24/12/2022 தேதியும் மற்ற தினங்களிலும் அந்த தண்ணீர் தொட்டியிலே மலம் கலந்ததாக அந்த தண்ணீரை குடித்திருக்கிற கோபிகா சிறி என்ற பள்ளி மாணவி பாதிக்கப்பட்டு ஆரம்ப சுகாதாரத்தில் சேர்க்கப்பட்டார். அவருடைய தாயார் கனகராஜ் இது வழக்குடைய வாதியார் அவர் மீண்டும் புதுக்கோட்டை அரசு மருத்துவமனையில் சேர்த்தார்கள். அப்போதுதான் மருத்துவர்கள் அவர் குடித்திருக்கிற தண்ணீரிலே நச்சு கலந்திருக்கிறது, கண்டாமினேட் வாட்டர் சொல்லவும், அதற்கு பிறகுதான் அங்கிருக்கிற மக்கள் தாங்கள் குடித்துக் கொண்டிருக்கிற தண்ணீர் தொட்டியிலே மலம் கலந்திருப்பதை கண்டு மேலே ஏறி பார்த்து இது உடனடியாக ஊடகங்களுக்கெல்லாம் வரவும் அதற்கு பிறகுதான் இங்கே காவல் நிலையத்திலே பதிவு செய்யப்பட்டது. அந்த வழக்கில் புகார்தாரரே இப்போ இருந்து கொண்டிருக்கிற கனகராஜ் அவர்கள் தான் கோபிகாசுடைய தாயார் தந்தையாவார். அந்த வழக்கை வெள்ளனூர் போலீஸ் காவல் நிலையத்திலே எடுத்து முதலில் வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் தான் வழக்கு பதிவு செய்தார்கள். 328 IPC மற்றும் 31B மற்றும் எக்ஸல் சொல்லக்கூடிய பிரிவின் கீழே வழக்கு பதிவு செய்தார்கள். அதற்கு பின்னால் அந்த வழக்கு CBCIDக்கு மாற்றப்பட்டது. புதுக்கோட்டைக்கு மாற்றப்பட்ட பின்னால் இந்த வழக்கிலே முறையான புலன் விசாரணை தொடங்கும் என்று சொன்னால் ஒன்றல்ல, மாறாக சந்தர்ப்ப சூழ்நிலை கொண்டிருக்கிற சாட்சியார் இதற்கான மோட்டிவ் என்பதை பார்க்க வேண்டும். ஏற்கனவே அது வேங்கவேல் கிராமத்தில் இருக்கக்கூடிய மக்கள் இரட்டை தமிழர்களுடைய முறையாலே பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள், வழக்கு இருக்கிறது. அது மட்டுமல்ல, கோயிலுக்கு அவர்கள் முறையை தடுத்திருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் அவர் வாழ்ந்து கொண்ட நிலங்களிலே அப்புறப்படுத்துவதற்காக ஆதிசக்திகள் முயற்சித்திருக்கிறார்கள். இது போன்ற பல மோட்டிவ் இருக்கிற போது, அது மட்டுமல்ல, அந்த டேங்க் ஆபரேட்டர் சண்முகம் என்பவர் இந்த மக்களிடத்திலே இப்போ வெற்றி பெற்றிருக்கக்கூடிய பத்மான சொல்லவர், அவர் அந்த பகுதி மக்களுக்கு குடிநீர் தொட்டி கட்டி தருவதாக சொல்லி வாக்குறுதியை வாங்கி கொடுத்தார் அவர். ஆனால் நிறைவேற்றவில்லை. கிராம சபை கூட்டத்தில் நிறைவேற்றாத திட்டத்தை நிறைவேற்றதாக பொய் சொல்ல போதுதான் சண்முகம் அதை கேட்டிருக்கிறார். ஆகவே சண்முகத்தை வேலை விட்டு நீக்கிய காரணத்தினால் மக்கள் கேட்டது உண்மை. ஆனால் இந்த வழக்கில் ஏறக்குறைய 520 நாட்கள் தொடர்ந்து வழக்கு விசாரித்திருக்கிறார்கள். நாம் கேட்பதெல்லாம் வன்கொடுமை தடுப்பு சட்டம் என்பது ஒரு சிறப்பு சட்டம். அது 1989ஆம் ஆண்டுக்கு பின்னாலே ஒரு குற்றம் அல்ல, இது ஒரு வன்கொடுமை, அட்ராசிட்டி என்ற வார்த்தையை போட்டிருக்கிறார்கள். என்று கேட்டால் தலித் மக்கள் காலங்காலமாய் சமூகத்தில் ஒடுக்கப்பட்டு ஓரகட்டிருக்கிற மக்கள் அவர் தன்னுடைய உரிமைகளை பெறுவதற்காக வருகிற போது ஆதிக்க சக்திகள் இப்படிலாம் தடுக்கிறார்கள். அந்த அடிப்படையிலே தான் வேங்கை வேலையிலே நடந்து கொடுக்கிற கொடுமைகளுக்கு எதிராக அங்கு இருக்கிற மக்கள் திரண்ட போது பழிவாங்குவதற்காக துணை கண்காணிப்பாளருடைய அந்தஸ்துக்கு குறையாத ஒருவர் DSP என்று சொல்லக்கூடிய ரூல் 7/1 வரக்கூடிய அவர் சாதாரணமாக அல்ல, அந்த வழக்கை போடப்பட்டிருக்கிறது. போலீஸ் ஆபீசர் நாட் வித் ரேங்க் ஆஃப் DSP வித் நாலேஜ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இன் SCS ஆக்ட் என்கிறார்கள். இந்த சட்டத்திலே அனுப்ப வேண்டும். ஆனால் ஒரு கொடுமை என்னவென்றால் இந்தியாவில் பார்க்கிறோம். ஆகவே இந்த சட்டத்திலே அடிப்படை அனுபவமும் அறிவும் இல்லாமல் போடுகிற காரணத்தினால் சட்டத்தை பற்றி உள்வாங்கிக் கொள்ளாமல் ஒரு சாதாரண குற்றமாக கருதுகிறார்கள். ஆகவேதான் இந்த வழக்கிலே கடந்த ஏறக்குறைய 25/6/2024ஆம் தேதியே இதில் இப்போது குற்றம் சாட்டப்பட்டதாக போடப்பட்டிருக்கிற முத்துராஜு மற்றும் சுதர்சனம் ஆகியவர்களை எல்லாம் வரவழைத்து ஸ்டேஷனுக்கு அழைத்து வந்து இதே காவல்துறை அதிகாரிகள் இக்குற்றத்தை ஒத்துக்கொள்ளுங்கள், உங்களுக்கு ஒன்றுமில்லாமல் நாங்கள் செய்கிறோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். அப்போதுதான் விடுதலை சிறுத்தைகள் வழக்கறிஞர் எடுத்து ஆய்வு செய்து அப்பொழுது நாங்கள் வந்து இந்த இன்றைக்கு இருக்கிற புலன் விசாரணை சரியாக இல்லை, இந்த விசாரணையை CBIக்கு மாற்ற வேண்டும் என்று சொல்லி அப்பொழுது அறிக்கை கொடுத்தோம். ஆனால் இப்பொழுது ஏறக்குறைய ஒரு 6 மாதங்களுக்கு பின்னால் தற்போது அவர்கள் நீதிமன்றத்தில் போய் ஒரு ஸ்டேட்டஸ் ரிப்போர்ட்டை போடுறாங்க. என்னவென்றால் இந்த வழக்கில் இந்த உண்மையிலேயே வளத்தை கலந்தவர்கள் அந்த தலித் சமூகத்தை சார்ந்திருக்கிற முத்தைராஜு மற்றும் சுதர்சனம் மற்றும் முத்துமாணிக்கம் என்று சொல்லி ஒரு குற்றச்சாட்டை வைத்துவிட்டு ஸ்டேட்டஸ் ரிப்போர்ட்டில் சொல்கிறார்கள். அதை தெரிந்த பின்புதான் வழக்கறிஞர் குழுவாருடைய பார்வையிலும் மற்றவர்கள் இங்கே கலந்து கொண்டு கனராஜ் சார்பாக இங்கே மனு போட்டோம். அப்படி நீங்கள் சார்ஜ் ஷீட் போட்டிருந்தால் சட்டப்படி இதில் இருக்கக்கூடிய சாப்டர் 4A சொல்லக்கூடிய திருத்தப்பட்ட பிரிவு, அதில் இருக்கிற 15A மற்றும் இருக்கக்கூடிய பிரிவில் யார் ஒருவர் பாதிக்கப்பட்டிருக்காரோ புகார்தாரரோ வழக்கினுடைய ஒவ்வொரு ஸ்டேஜ் ஆஃப் இன்வெஸ்டிகேஷன்லும் அவர் தகவல் கொடுக்க வேண்டும். ஆனால் கொடுக்கவில்லை. சார்ஜ் ஷீட் கொடுக்கிற போது அவருக்கு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல சார்ஜ் ஷீட் கொடுக்கணும். இது எல்லாமே கொடுக்காமல் 20/1/2025ஆம் தேதியை நாங்கள் சார்ஜ் ஷீட் போட்டு விட்டோம் என்று சொன்னார்கள். அதைத்தான் வழக்கறிஞர் குழுவாக இங்கே வந்து மனு போட்டு எங்களுக்கு முதலில் அந்த நகலை கொடுங்கள், அதை பார்த்த பின்புதான் ஆட்சேபம் என்று கேட்டோம். இன்றைக்கு நாங்கள் போட்டிருக்கிற மனுவை ஏற்றுக்கொண்டு அரசு தரப்பிலே கூட அதன் சார்பாக வந்திருக்கக்கூடிய சிறப்பு வழக்கறிஞர் வாதிடுகிற போது இதில் விக்டிமே கிடையாது என்று சொல்லி வாதத்தை வைத்தார்.
நீதிமன்றத்தை பொறுத்தவரை முதலில் அவர்கள் கேட்டிருக்கக்கூடிய சட்டப்படி கொடுக்க வேண்டிய சார்ஜ் ஷீட்டுடைய காப்பியை கொடுங்கள், அதன் பிறகு பார்த்துக் கொள்ளலாம் என்று இருதரப்பு வாதத்தை கேட்ட பின்னால் வருகின்ற 3/2/25 தேதிக்கு உத்தரவுக்காக போட்டிருக்கிறார்கள். அதற்குள் எங்களுக்கு சார்ஜ் ஷீட் கொடுக்க வேண்டும். சார்ஜ் ஷீட் என்று சொன்னால் நகல்கள் மட்டுமல்ல, ஆவணங்கள், FSL ரிப்போர்ட் அனைத்தையும் கொடுக்க வேண்டும். என்று கேட்டால் நாம் நீதிமன்றத்துக்கு கொடுப்பதற்கு முன்பாகவே ஊடகத்திலே செய்தி வெளியிட்டு விட்டது. இது எப்படி சரியா இருக்க முடியும்? ஏற்கனவே சுப்ரீம் கோர்ட் சொல்லிருக்கிறது, ஒரு வழக்கிலே இருக்கிற புலன் விசாரணையை எந்த காரணத்தை கொண்டு வெளியிடக்கூடாதுன்னு சொல்லி. ஆனால் பாதிக்கப்பட்டவருக்கு கொடுக்கவில்லை, ஆனால் சில ஊடகத்துக்கு மட்டும் வந்திருக்கிறது சொன்னால் இந்த புலன் விசாரணையே ஒரு பிரிஜுடிஷியல் பர்பங்க்ஷனாக இருக்கிறது என்பதை தான் நாங்கள் பார்க்கின்றோம். அந்த இலவச கொடுக்க வேண்டிய சார்ஜ் ஷீட்டை பெற்ற பின்னால் என்னுடைய கருத்தை நாங்கள் தெரிவிப்போம். அப்படியே கொஞ்சம்